அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே புனிதமான ஒரு நாளை அடைந்து விட்டோம். அதாவது ஆஷூராவை அடைந்து விட்டோம். இந்த ஆஷூரா 9-10 நம்ம எல்லோருமே அதிக அளவு திக்ரு செய்ய வேண்டிய ஒரு வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த ஆஷூராவுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் இந்த நாள்ல ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கான். எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான அதிசயங்கள் நடந்தது இந்த நாள்ல தான். இன்னும் இந்த நாள்ல அதிகமான அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்துல நம்ம நெருங்கணும்னு சொன்னா, இந்த வருடத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நடக்காத அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவான். எனவே இந்த 9-10 யாருமே வீணடிக்காதீங்க. மேலும் இந்த நாள்ல அப்படி என்னெல்லாம் அதிசயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்ப்போம். இப்போ எல்லோருமே இலகுவா ஒரு திக்ரு சொல்லுங்க இந்த ஆஷூரா நாள்ல ஓதக்கூடிய மாதிரி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த திக்ரை ஒரே ஒரு முறை சொன்னதும் அப்படி என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா, நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினான். இது கற்பனை அல்ல, 100% உண்மை. அன்று மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளுக்கு இன்றைக்கு நிறைய சான்றுகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எப்படி பிளந்தது, என்ன இடம், அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கு தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி அதற்கான சான்றுகளையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கான். இது உண்மை நடந்தது அப்படிங்கிறதுக்கான நிறைய குறிப்புகளையும் நமக்கு சொல்லிட்டு தான் இருக்கான். இந்த நாளில் அப்படி என்ன நடந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌனுடைய கூட்டம் பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் 15 லட்சம் நபர்கள் இருந்தாங்களாம். மூசா அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி இருந்த கூட்டம் சிறிய கூட்டம். இப்போ மூசா அலைஹி வஸல்லம் அவங்கள பிடிப்பதற்காக ஃபிரௌனுடைய கூட்டம் துரத்தி கொண்டு வரும் பொழுது மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடலுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. எங்கிட்டுமே தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிற்கும்போது மூசா அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. மூசாவே, நம்ம பிடிபட்டுட்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, என்னுடைய ரப்பு என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் நேரடியாக அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினான். ஒரே ஒரு முறை தான் சொன்னாங்க. கடலை 2ஆக பிளந்து மூசா அலைஹி வஸல்லம் அவங்கள காப்பாத்தினான். அதே கடல்ல பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை அழிச்சான். இது நடந்த உண்மைதானே? அப்போ நம்ம இந்த வார்த்தையை ஒரு முடியாத சூழ்நிலையில அல்லாஹ் இன்றைக்கு அதிசயத்தை எனக்கு நிகழ்த்தணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலும் நிகழ்த்த மாட்டானா என்ன? எனவே இந்த நாள்ல இந்த வார்த்தையை சொல்லி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ஏன்னா மூசா அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட கடல் 2ஆக பிளக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூரா நாள் தான். எனவே இந்த நாள்ல இந்த திக்ரை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும். யாரெல்லாம் அதிகமாக அமல் செய்ய முடியல, ஆனால் என்னோட வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஒரு திக்ரை மட்டும் இன்றும் நாளையும் அதிக அளவு தஸ்பீஹ் செய்யுங்க. குறைந்தது ஒரே ஒரு முறையாவது சொல்லிட்டு, நம்பிக்கையோடு சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகளை கேளுங்க. இந்த வருஷத்தில் என்ன நடக்கணுமோ கேளுங்க. அத்தனையுமே அல்லாஹ் தஆலா அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவான். நடக்காத அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவான். இன்ன மஇய ரப்பி சயஹ்தீனி. உங்களால் முடிஞ்சதுன்னு சொன்னால் இன்று நாளை அதிக அளவில் ஓதுங்க. 100 முறையாவது ஓதுங்க. ஏன்னா இது அல்லாஹ் தஆலா அற்புதத்தை நிகழ்த்திய ஒரு வார்த்தை. என்னுடைய ரப்பு என் கூட தான் இருக்கிறான், அவன் எனக்கு சீக்கிரமாக வழிகாட்டுவான். இந்த வழிகாட்டுறதுல நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துடும். இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம், அதுக்கான வழிகாட்டுதல். ஒரு திருமணம் நிகழ்த்த போகிறோம், அதுக்கான வழிகாட்டுதல். ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு தொழில் தொடங்க போகிறோம், அதுக்கான வழிகாட்டுதல். இப்படி நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையுமே அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த திக்ரை சொல்லுங்க. நம்பிக்கையோடு சொல்லணும். அதுக்கு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ்
இந்த 9, 10ல் இந்த திக்கரை யாருமே கைவிட்டுறாதீங்க. மேலும் இந்த ஆஷூரா தினத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த நாளில் இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய அமலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை எல்லா மக்களுமே பண்ணணும். யாருமே இதை தவற விட்டுறக்கூடாது. அப்போ தான் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைந்து கொள்ள முடியும். எனவே கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலி நம்ம அனைவருக்குமே கிடைக்கும். இன்னும் கட்டாயம் துவா கேளுங்க. உங்களுடைய துவாவில் என்ன மறந்துடாதீங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவும் கேட்டுட்ருக்கேன். இன்றைக்கு தஹஜ்ஜத்தில் கூட உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக என்ன மறந்துடாதீங்க. அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறதின் மூலமாக நம்ம எல்லோருக்குமே அதனுடைய பலன் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.